ரொம்ப ட்ரெண்டிங்ல போற சாரி. அதுக்கு என்ன உதறியே பார்த்துட்டா உட்காந்துருப்பாங்க. ஸ்கூல் படிக்கல இருந்து ஒன்னு ஜிஆர்ட்ல பார்த்தோம்ல. சரி. தள்ளிக்கிட்டே போய் மேக்கப் போட்டுட்டாங்க. நான் எத்தனை லிப்ஸ் பார்த்தா என்ன பார்த்துருக்கேன் கேக்குறேன். ஸ்டார்டிங்ல கரெக்டா ஸ்டார்டிங்ல உங்களுக்கு போய் நான் போட்டு விட்டுருக்கேன். ஆமா தெரியுது புனேஷ். தெரியுதா? தெரியுதா? புனேஷ் மாமா என்ன சேலை எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஏதோ ஃபங்க்ஷனா? எஸ். என்ன ஃபங்க்ஷன்? இன்னைக்கு வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி. அதுக்கு முன்னாடி ஒரு இதுக்கு கூப்பிட்டாங்க. வரலட்சுமி நோம்பு ஒருத்தங்க கும்பிடுறாங்க மேல. ஓகே. அபார்ட்மெண்ட்ல அவங்க கூப்பிட்டாங்க. சோ நேத்து வந்து போக முடியல. அதனால வந்து இன்னைக்கு வந்து போகலான்ட்டு ஒரு கெட் ரெடி வித் மீ தான் இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறீங்க. இந்த சாரி இப்ப ட்ரெண்டிங்ல போற சாரி மாமா. சரி இப்போ மாமா ஸ்கூல் படிக்கல இருந்து நிறைய வந்து கலர்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீல. ஓகே. என்ன கண்ணு வரக்கூடாது. கலர்ஸ் படிச்சிருப்பீல. இப்போ வந்து என்ன கலர்? பிங்க், ஆரஞ்சு, எல்லோ படிச்சிருப்பீல. எக்ஸாக்ட்டா அந்த கலர் என்ன கலர்? லைட் வயலட். லைட் கலர்ல வயலட் கலர் லைட்டா இருக்கு. என்ன கலர் சொன்னேன்? அதான் லைட் கலர் வயலட். இதுதான் மாமா நீ படிச்ச லட்சணம். என்ன? ஆனியன் கலர். ஆனியன். இதுக்கு பேர் ஆனியன் கலர். அதுங்களுக்கு ஆனியன் இந்த கலர்ல தான் இருக்கு. ஆனியன் லைட் வயலட் கலர்ல தான் இருக்கு. நல்லா இருக்கான்னு ஸ்பெஷல் சாரி. ரொம்ப ட்ரெண்டிங்ல போற சாரி. இதுதான் இன்னைக்கு வியர் பண்ணி கெட்லி வித் மீ வந்து பண்ண போறேன். இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளோட்டிங்ல வந்து விடலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கேன். நீங்க எப்படி சாரி கட்டுறேன், எப்படி மேக்கப் போய் சொல்லிட்டு எல்லாம் பாருங்க. எப்படி கட்டுறேன் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். இதோட பிளவுஸை காணுமே. சாரி பிளவுஸ் எல்லாம் ஒரே கலர் இருக்கு. இந்த சாரி வந்து பாத்தீங்க பிளவுஸ் வந்து பிரின்சஸ் கட்ல லைட் பஃப் வச்சு நான் வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ரொம்ப அழகான டிசைன்லாம் வைக்கவே இல்லை. ஸோ வியர் பண்ண பாத்தீங்கன்னா கண்ணு எப்படி பாக்குறேன். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் பிளவுஸ் போட்டு உங்கள்கிட்ட வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ண காட்டுறேன். அழகா வருது இல்லம்மா? இதான் சொல்றாங்க அப்ப நல்லா வருது. நான் தானே சாரி கட்டுறேன். ரெண்டாவது எடுத்து ஓட்டி பார்த்துட்டு சொல்லிட்டு சூப்பரா இருக்கு சாரி பாக்குறதுக்கு. பார்க்க நல்லா இருக்கா? உங்களுக்கு வேற லெவல். ப்ளீட் எடுத்து கட்டா சூப்பரா இருக்கும்ல. இன்னும் வேற லெவல் போடு சாரி. ப்ளீட் எடுத்து கட்டா. அம்மா என்னது? என்னவோ சொல்றாடா. மாஸ் மாஸ் வேற மாதிரி மாஸ் மாஸ் அப்படின்ற மாதிரி. சோ இப்போ வந்து நம்ம வந்து ஹேர் வந்து ரெடி பண்ணிக்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேங்கிள் போடலாம். இல்ல மேக்கப் போடு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து டாக்டர் ஷீட்ஸோட மாய்ஸ்சரைசிங் க்ரீம் தான் இது. உங்ககிட்ட என்ன பிராண்ட் இருக்கோ நீங்க அதை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுங்க. என்னையா பரவாயில்ல. டோர் லாக் பண்ணு. மாய்ஸ்சரைசர் எதுக்கு போய் அப்ளை பண்ணனும்? ஸ்கின் வந்து ஈரப்பதமா இருக்குமாமா. எப்பவுமே வா? எப்பவுமே ட்ரை ஆகாம ஈரப்பதமா இருக்கும். மத்தபடி இது பேர் மேக்கப் இல்ல, ஜஸ்ட் ஸ்கின் கேர் அவ்வளவுதான். மாய்ஸ்சரைசர் போட்டாலே ஆல் பல்சன் ஐட்டியம் பண்ணு. சாரி கலருக்கு ஃபேஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி லைட்டா க்ளோ கிடைக்கும். அண்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் வந்து க்ளோவா கிடைக்க ஃபேஸஸ் கனடா ஸ்டோப் கிரீம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இது போட்டா லைட்டா தான் போடுவேன். ஆனா எகிடோ வந்து பிரிக்கிறது. ஆனா ஃபேஸ் வந்து நல்லா க்ளோ கிடைக்குமாமா. இது போட்டதுக்கு அப்புறம் பாரு ஃபேஸே மினுமினு இருக்கும். மாமா இப்போ கண்ணாடி உன்கிட்ட வச்சுட்டு மேக்கப் போட கஷ்டமா இருக்குல்ல? ஆமா. இங்க பக்கம் அவ்வளவு பெரிய கண்ணாடி ஒண்ணு ஜிஆர்ட்ல பார்த்தோம்ல. சரி. தள்ளிக்கிட்டே போய் மேக்கப் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒண்ணு வாங்கணுமா? அப்படியா? பரவாயில்ல. நான் எடுத்துட்டே புடிச்சிட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணும் கவலை இல்ல. வேற வீடு போனா ஃபர்ஸ்ட் அத வாங்கணும். புதுசா பிரஷ் வாங்குனேன் மாமா. நான் ஊருக்கு போனேன். நல்லா இருக்கு. ஆன்லைன்ல பார்த்தேன். ஆன்லைன்ல பார்த்தேன் கிடைக்கல. என் கண்ணு எவ்வளவு அழகான கண்ணு, மீன் மாதிரி கண்ணு. எங்க மகளுக்கு எடுத்துட்டா. அது அழகா இருக்கு புனேஷ் உனக்கு. ஓமாமா கஷ்டமா இருக்குமா? ஜெஸ்ஸி பாரு கஷ்டமா இருக்குலமா. அழகா இருக்கு. தையல் போட்டத பார்த்தா ஃபேஸ்ல இன்னும் கொஞ்சம் அழகு ஏறி இருக்கு உனக்கு. ஜெஸ்வி இதெல்லாம் புதுக்கதே எங்க அப்பா போட கூடாது பாக்கலாம். ஸோ ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ப்ரஷ்ஷை வச்சு நம்ம வந்து ஈவன் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்தா அந்த ப்ரஷ்ஷை தான் நம்ம யூஸ் பண்றது. எக்ஸ்ட்ரா இருந்தா அப்படி தட்டி விட்டுக்கலாம். பெயிண்ட் அடிக்கிறேன் அந்த ப்ரஷ் மாதிரி. இதே மாதிரி இந்த ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கிறேன். கோவால் ஒரே ஒருத்தர் ரொம்ப வருஷமா அடிச்சுக்கிட்டு இருக்கான் பெயிண்ட்ன்ற மாதிரி. கோவால் நீ தான் அது. ரெண்டு கண்ணையும் வந்து ஐலைனர் வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஐப்ரோ வந்து போட்டுக்கலாம். லாக்மியோட ஐலைனர். ஸோ இது வந்து தீந்துருச்சு. இதுவும் அன்னைக்கு வந்து வாங்கியிருந்தேன். இதெல்லாம் வாங்கினதான் மாமா 1600 கிட்ட ஆச்சு. நீ கேட்டே இதுதான் போய் வாங்கிட்டு வந்தீங்களா? என்னதான் வாங்கணும்னு கேட்டில்ல. வீட்டுல அவ்வளவு இருக்கு என்னதான் வாங்கினா இதுதான் வாங்கியிருக்கீங்க. எஸ்.
ஏன் இப்படி ப்ரூத்துக்கு மேல அந்த பெயிண்ட் அடிக்கணுமா மனேஷ்? இப்படி அடிக்கும் போது திருப்பி காட்டினா எப்படி அடிக்க முடியும்? இல்ல அந்த கண் இமைக்கு மேல அடிச்சுதான் ஆகணுமா அது? அதுக்கு அடிக்கணும். அது பேர் என்னன்னு சொல்லு, நான் சொல்றேன். ஐலைனர். இமைக்கு அடிப்பாங்களா, அதுக்கு பேர் என்ன? இமை சொல்லு. இமைக்கு மேல அடிப்பாங்களா, அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் மஸ்காரா. இதெல்லாம் உனக்கு தெரிய எப்படி தெரிய வந்துச்சு? நாங்க இப்படி அடிக்கனால தெரிய வந்துச்சு. ஆமா, அப்படியே சிதம்பரம் ரகசியத்தை சொல்லிட்டீங்க. எப்படி தெரிய வந்துச்சா? கண்ணுல பூசுனா ஒண்ணு, கண்ணுக்கு மேல பூசுறது ஒண்ணு, புருவத்துல பூசுறது ஒண்ணு. இதுக்கு ஒருவருக்கு ஒன்னொன்னு பேரு. பியூட்டிஷியன் கிளாஸ் கத்துக்கிட்டு நானே பாரு எல்லாத்துக்கும் பியூட்டிஷியன் மேக்கப் பண்ணி விடுவேன். வர வர இந்த சாரி கட்டுறது பியூட்டிஷியன் கிளாஸ் போது உனக்கு ஒரு ஆர்வமா இருக்கு. சாரி டிராப் பண்ற கத்துக்கிட்டல, அது மாதிரி பியூட்டிஷியன் பண்ணிட்டா வச்சுக்க. நீதான் அழகா சாரி கட்டி விடுறா, நீ சாரி டிராபிஸ்ட போயிடுறாங்க. லிப்ஸை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கங்க. கண்ணாடி ஏத்தியே போகாத. ஓ, இது லிப்ஸ்டிக்கா? லிப் வந்து இது பண்றதா? லிப் பாம். லிப் பாமா? லிப்ஸுக்கு மாய்ஸ்சரைசர். ஓ, அதான் கேட்க நினைச்சேன். ஃபேஸுக்கு போட்டோம்ல? ஆமா. ஃபேஸ் ஈரப்பதமா இருக்கும்ல? அடுத்த வார்த்தை என்ன கேட்பேன்? இது ஜென்ஸ் யூஸ் பண்ணலாமா கேட்பேன். நான் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்காது. ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்ல இது போய் நான் போட்டு விட்டுருக்கேன். லிப்ஸ் மாய்ஸ்சரைஸ் தான் இருக்குமாமான்னு. ரோஸ் கலர்ல போயிட்டு இருக்கோம். காலேஜ் படிக்கும் போது இதை மட்டும் தான் அவங்க போட்டுப்பேன். ஏன்னா இது லைட்டா போடல லிப்ஸ் சூப்பரா ரொம்ப அள்ளி அப்படி போனோம்னு வச்சுக்கோ லிப்ஸ்டிக் பிடி மேம் திட்டுவாங்க. அதனால அடுத்து என்ன மேக்கப் போடுவேன்? ஐப்ரோ இது பொட்டு வைப்பேன், குங்குமம் மேல. கண்ணாடி வர வர ஒழுங்கா பிடிக்க மாட்டேன். நான் வாங்கிக்கிறேன் புதுசா. விடு, அடுத்த வாட்டில இருந்து ஃபர்ஸ்ட் வந்து இதான் பர்ச்சேஸ். காசு அதிகமா இருக்கு, அதான் வாங்க முடியல. பொட்டு வச்சிட்டோமா? இதுக்கு இன்னொரு ஒரு பொட்டு இருக்குமாம்மா, அந்த பொட்டு வச்சா அழகா இருக்கும். இந்த பொட்டு இவ்வளவுதாங்க மேக்கப். நான் மேக்ஸிமம் ஆஃப் டைம் தான் போடுவேன் நான். எப்பவுமே நார்மலாவே இருந்துட்டு இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஃபேஸ் பிரைட்டா இருக்கும் போது எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பூனா வந்து மேக்கப் பண்றா. இதுதான் நான் நிஜமாவே போடுறது. இதை வச்சு லைட்டா என்ன பண்ணுவேன், கீழே கொஞ்சம் போட்டுப்பேன். இதே மாதிரி இந்த கண்ணுக்கும் போட்டுப்பேன். இப்போ லைட்டாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஹைலைட்டர் எடுத்து இந்த இடத்த வச்சு விட்டுருவேன். சிரிக்கும் போது அழகாக க்ளோவாக தெரியும். ஆமா, தெரியுது மனுஷா. தெரியுதா? அது மேக்ஸிமம் டைம் ஹைலைட்டர் போக மாட்டேன். இன்னைக்கு வந்து கொஞ்சம் இந்த சில்வர் ஷேடு இருக்குல்ல, வளர்றேன். சில்வர் ஷேட்ல இருக்கனால இந்த மாதிரி வந்து போட்டேன். இந்த மாதிரி வந்து போட மாட்டேன். இப்போ வந்து அடுத்து என்ன அப்படின்னா, பேங்கிள். என்னம்மா? நீ போனேதோ போட்டுல ஐயோ, படிக்கிற ஹைலைட்டர் படிக்கிற பிள்ளைய நானே கெடுக்கிறேன். இப்ப கூட வந்து நம்ம வந்து இது போட்டுக்கலாம், தோடு இயரிங் எல்லாம் போட்டுட்டு ஃபைனலா நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணலாம். ஏன்னா இதுக்கு சிம்பிளா தான் ஹேர் ஸ்டைல் பண்ண போறேன். இப்ப இதான் லிப்ஸ்டிக். அது போட்டு போட மாட்டேமாவும் அந்த லிப்ஸ் வந்து ஒரு மாதிரி வெடிச்சு கிராக்கா இருக்கும்ல. ஒரு சில லிப்ஸ் எல்லாம் பாத்துருப்பீல, அந்த மாதிரி இருக்காது. நான் எத்தனை லிப்ஸ் பார்த்தா என்ன பாத்துக்கேன் கேக்குறேன். நீ ஜெனரலா டிவி எல்லாம் பாத்துருப்பியா இல்லையா? இதா இது என்னடா புது கதையா இருக்கு. பாத்துக்கோமா, காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது ஒன் சைட்ல எல்லாம் வந்துருக்கும்ல, அப்போ டியூஷன்ல இந்த 3 படம் மாதிரி பாத்து. அதுக்கு என்ன உதறியே பாத்துட்டா உட்கார்ந்திருப்பாங்க. இல்ல மனசதாங்கள பாப்பாங்க. ஐயோ, நீ 90s கிட்ஸோ? அதுதான் இருக்கும். 90s கிட்ஸ் இருந்தாலும் பாப்பீங்க. லைட் அப்படி கோணம் ஆகும் மாதிரி ஒரு வீடியோவை ஃபுல்லா எடுமாமான்னு சொன்னா நீ பண்ணாத அட்டுலி பண்ற மாமா. கேட்டா பாப்பா அதை பண்றா, பாப்பா இதை பண்றா. படாத அட்டுலி நான் பண்ணல. நீங்க பெத்த 2 சிங்க குட்டிங்க. நான் மட்டும் பெத்த, நீ சேர்ந்தானே பெத்த. உங்களையும் ஒண்ணுமையா சின்ன குட்டிங்க. என்னடா அவ சிங்க குட்டி இல்ல, பெரியவா கரடி குட்டி. கரடி மாதிரியே கத்துறா. யாரு சாரி கட்டினா வேற ஏதாவது ஹேர் ஸ்டைல் போட்டா எல்லாருமே எனக்கு நல்லா இல்ல, இதான் உங்களுக்கு அழகா இருக்குன்றீங்க. சோ அதனால இந்த பஃப் வச்சு நல்ல ஸ்பீட் பிரேக் மாதிரி. அது காலேஜ் படிக்கும்போது வச்சது. அது மாதிரி வச்சுக்க வேண்டியதானே? வேணாம் வேணாம், அது வந்து நல்லா இருக்காது. அது அப்படிக்கு ஏதோ ஒரு வித ஃபீல் பண்ணிட்டேன். ஹேர் நேரத்துல பின் போட்டு குத்தி
நிறைய பேர் கேக்குறீங்க ஏன் வீடியோ வந்து போட மாட்டீங்க. இவங்க 2 பேர்த்த வச்சு சுத்தமா சமாளிக்க முடியல. இந்த லைட் பொய் 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 அதான் உண்மை. பொய் 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 பொய். வெட்டடி வித் மிக்கி நீ எவ்வளவு நேரம் இன்னைக்கு லீவு நாள், அதனால 2 பேரும் வீட்டுல இல்லைன்னா ஜஸ்வி ஸ்கூல் போயிடுவா. கண்வி இங்க இருக்கவே மாட்டா. அவ எப்படியும் வீட்லயே ஒண்ணு மேல இருப்பா, இல்ல பக்கத்துல மாமி கூட இருப்பா. மாமி ஆபீஸ் போயிட்டு அங்க போவா கண்வி. அது மேல ஓடிடுவா. அவங்களும் ஊருக்கு போயிட்டாங்க. போ கண்வி எங்க போவா? இப்பதானே போயிருக்காங்க. ஸோ ஃபைனலாக என்னோட மேக்கப் லுக் இதுதான். இதில் என்ன பண்ணும் அப்படின்னா ஜுவல்ஸ் வந்து போடல. இதில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்படி தான் எப்பவுமே மேக்கப் போடுவேன். இதில் என்ன ஒரே ஒரு மாற்றங்கள் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக லிப்ஸ்டிக் மட்டும் அந்த ஷேடு மட்டும் சேஞ்ச் பண்ணுவேன். சாரி கலருக்கே சேஞ்ச் பண்ணிடுவியா? சாரி கலர் சேஞ்ச் பண்ண மாட்டேன். ஆனியன் கலர், நீ சொன்ன மாதிரி ஆனியன் கலர். சாரி கலருக்கே சேஞ்ச் பண்ண மாட்டேன். ஒரு பிரைட் சாரினா அதுக்கு ஒரு மாதிரி லைட்டாக போடுவேன். லைட் சாரி அப்படின்னா அதுக்கு வந்து லிப்ஸ்டிக் வந்து பிரைட்டாக போடுவேன். நான் வந்து எப்பயாவது ரொம்ப ரேராக என்ன பண்ணுவேன், ஃபேஸுக்கு மேக்கப் மட்டும் லைட்டாக அந்த மேக்கப் இந்த பவுடர் ஏதாவது ஒரு பவுடர் வீட்டில் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணுவேன். ரஷ்மிகனியோட பவுடர், அதனால வந்து இதை யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபைனல் மேக்கப் லுக் இப்படி தான் வரும். என்னோட சாரி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இந்த சாரிக்கு பூவெல்லாம் வைக்கக்கூடாது. சவானம் சேலை கட்டி அந்த மாதிரி ரீல்ஸ் அடி வாங்கு. சூப்பரா இருக்கு மாமா. அவளை காமி. எப்போ யார் அடி வாங்க போற? நீ தான் அடி வாங்க போற.